SA20 மெகா ஆக்ஷனுக்கான பிளேயர் லிஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பிளேயர் லிஸ்ட் பற்றின சில இன்ஃபர்மேஷன் இப்போ கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும் வீடியோ கிளிக் செய்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் த கேம் ரிட்டையர் ஆகியிருக்காரு. நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமில் ஒரு ஸ்டால்வர்ட்டாக இருந்திருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சேத்தேஸ்வர் புஜாரா தான். ராகுல் டிராவிட்க்கு அப்புறமா வால் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் டீம்னா அது கண்டிப்பாக புஜாரா தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டில் ஐ ரிமெம்பர் 2021 ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம சிஎஸ்கே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற விதமா அவரை வந்து 50 lakhs பேஸ் பிரைஸ் கொடுத்து பிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வென்யூல பிரசண்டா இருந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கை தட்டி இருப்பாங்க அந்த ஒரு பிக்குக்கு. அந்த சீசன்ல அவருக்கு கேம் டைம் எதுவும் கிடைக்கலனாலும் அந்த சீசன்ல அவர் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட முதல் ஐபிஎல் ட்ராஃபி. ஆல்ரெடி இந்த இயர்லி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகியிருப்பாங்க ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். இப்போ சேத்தேஸ்வர் புஜாராவுமே வந்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. இப்போ நடந்துட்டு வர புச்சி பாபு ட்ராஃபில மகாராஷ்டிரா அவங்க பிளே பண்ண முதல் கேம்ல சத்தீஸ்கரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ருத்ராஜுமே அந்த கேம்ல மகாராஷ்டிராக்காக பிளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ருத்து 1 ரனுக்கு ஆட்டம் இழந்திருப்பார். செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 ரன்ஸ்க்கு அவுட் ஆகியிருப்பார். இப்போ மகாராஷ்டிரா வந்து டிஎன்சிஏ பிரசிடென்ட்ஸ் 11க்கு எதிராக அவங்களோட செகண்ட் கேமை பிளே பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த கேம்ல ருத்து பிளே பண்ணிருக்க மாட்டாரு. ருத்து லீக் ஸ்டேஜஸ்க்கு ஃபுல்லா அவைலபிளா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். பட் ருத்து வந்து இப்போவே வந்து துலீப் ட்ராஃபிக்கு மூவ் ஆகிட்டாரு. ஸோ துலீப் ட்ராஃபி ஆகஸ்ட் 28 ஆரம்பிச்சாலும் வெஸ்ட் ஜோனோட மேட்ச் வந்து செப்டம்பர் 4 அன்னைக்கு தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு தான் ருத்து வெஸ்ட் ஜோனுக்காக பிளேவும் பண்ண போறாரு. அதனால ஐ தாட் மேபி இங்க புச்சி பாபு ட்ராஃபியோட எல்லா மேட்சஸும் பிளே பண்ணிடுவார் நினைச்சேன். ஆனா ருத்து வந்து இப்போவே துலீப் ட்ராஃபிக்கு மூவ் ஆகிட்டாரு. ஒரு சூப்பர் ஆஸ்திரேலியன் சீரிஸ் கவர்மா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு எதிராக 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் அண்ட் 3 மேட்ச் T20 சீரிஸ் பிளே பண்ண போறாங்க. ஆல்ரெடி இங்கிலாந்தோட ஸ்குவாடை பத்தி பேசியிருப்போம். ஜேமி அவுட்டன் ஸ்குவாட்ல இருக்காரு, ஆனா சாம் கரன் ஸ்குவாட்ல கிடையாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட்ல ஆஃப்கோர்ஸ் நம்ம டெவால் பிரெஸ் செலக்ட் ஆகியிருக்காரு. போத் T20 அண்ட் ஓடிஐல ஃபீச்சர் ஆக போறாரு. அண்ட் இப்போ The 100 லீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டானவன் ஃபெரேராக்குமே ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு. ஸோ T20 சீரிஸ்க்கான ஸ்குவாட்ல அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் a very long time கிட்டத்தட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறமா வந்து ஆப்கானிஸ்தான் நேஷனல் கிரிக்கெட் டீம் வில் பி இன் ஆக்ஷன். ஸோ பாகிஸ்தான், UAE அண்ட் ஆப்கானிஸ்தான் பார்த்தா வந்து T20 ட்ரை சீரிஸ் பிளே பண்ண போறாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நம்ம நூர் அகமது இப்போ செலக்ட் ஆகியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம ஏஷியா கப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நூர் அகமது ஸ்குவாட்ல செலக்ட் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இந்த ட்ரை சீரிஸ் பார்த்தா வந்து ஆகஸ்ட் 29 ஆரம்பிக்கிறது. எல்லா மேட்சஸுமே ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்கிறது. நம்ம நூர் அகமது இப்போ வரைக்கும் The 100 லீக் பிளே பண்ணிட்டு இருந்தார் மான்செஸ்டர் ஒரிஜினல் சைட்காக. இப்போ அதுலேருந்து லீவ் ஆகியிருக்கார் டியூ டு நேஷனல் கமிட்மெண்ட்ஸ். இப்போ SA20 பத்தி பார்க்கலாம். ஸோ SA20 பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்களோட ஹெட் கோச் நியூ ஹெட் கோச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாட்களா நம்ம ஜானத்தன் ட்ராட் தான் ஹெட் கோச்சா இருந்தாரு. ஆனால் ஃப்ரம் நவ் ஆன் சௌரவ் கங்குலி தான் ஹெட் கோச்சா இருக்க போறாருங்க. அண்ட் ஐபிஎல் 2025 நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு நியூஸ் வந்திருக்கும். சௌரவ் கங்குலி வந்து ஆண்ட்ரே ரசல் அப்ரோச் பண்ணி பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்ல அவரை ப்ரீ சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரியே நம்ம இப்போ ரீசெண்டாக SA20 அவங்களோட ப்ரீ சைனிங்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸோட ப்ரீ சைனிங்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலோட நேம் இருக்கும். அண்ட் இஃப் கேஸ் ரிமெம்பர் MLCல டெல்லி கேபிட்டல்ஸ் கோ-ஓன் பண்ற சியாட்டில் ஆர்காஸ் சைட்லயுமே நம்ம ஜானத்தன் ட்ராட்டை மிட் பேல சாக் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு பதிலாக வந்து ஹேமந்த் பதனி வந்து கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸோட அசிஸ்டன்ட் கோச்சா இந்த SA20 சீசனுக்கு ஷான் போலக் இருக்க போறார். ஸோ ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அண்ட் நம்ம SA20 கமெண்ட்ரியுமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் வந்து இப்போ பிரெட்டோரியா கேபிட்டல்ஸோட அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறார். சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பிளான்ல இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எய்டன் மார்க்ரம சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஸ்குவாட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ SRX அண்ட் SCCயோட பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டா இருந்த கௌரவ் சுந்தர்ராமன் அவரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம SA20 மெகா ஆக்ஷன் இந்தியன் பிளேயர் லிஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ 13 இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தா வந்து இப்போ இந்த SA20 ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யூ ஆல் நோ BCCயோட ரூல்ஸ் படி ஒரு இந்தியன் பிளேயர் வந்து ஃபாரின் லீக்ல பிளே பண்ணணும்னா அந்த பிளேயர் வந்து இந்தியன் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கணும். இன்கேஸ் அந்த இந்தியன் பிளேயர் வந்து அன்கேப்டா இருந்திருந்தாருன்னா அந்த பிளேயரால இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அண்ட் ஐபிஎல்லையுமே அவரால் பிளே பண்ண முடியாது. SA20யோட ப்ரீவியஸ் எடிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் பிளே பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா எஸ் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து பால் ராயல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ணியிருப்பாரு. பட் ஆல்மோஸ்ட் இந்த சீசன்ல தினேஷ் கார்த்திக் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த 13 இந்தியன் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திகோட நேம் கிடையாது. இந்த லிஸ்ட்ல ஒரு 3 பிளேயர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிச்சம் எல்லாருமே அன்னோன் தான். ஸோ பியூஷ் சாவ்லா, சித்தார்த் கோல் அண்ட் அங்கித் ராஜ்புட் இவங்க 3 பேர் தான் நோன் ஃபேஸஸ். மிச்சம் இருக்கிற இந்த 10 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ மகேஷ் அஹீர், சருல் கன்வர், அனுரித் சிங் கத்தூரியா, நிக்கில் ஜகா, முகமது ஃபைத், KS நவீன், அன்சாரி மரூஃப், இம்ரான் கான், வெங்கடேஷ் கல்லிப்பெலி
அண்ட் அதுல் யாதவ். இந்த லிஸ்ட்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுவை சேர்ந்தவர் KS நவீன் அவரோட பேரு. எக்ஸப்ட் பியூஷ் சாவ்லா அண்ட் இம்ரான் கான் மற்ற எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே அவங்களோட பேஸ் பிரைஸா 2 lakh rand செட் பண்ணியிருக்காங்க. பியூஷ் சாவ்லா அவரோட பேஸ் பிரைஸா 1 million rand செட் பண்ணியிருக்காரு. அண்ட் உத்தரப்பிரதேஷை சேர்ந்த இம்ரான் கான் அவரோட பேஸ் பிரைஸா 5 lakh rand செட் பண்ணியிருக்காரு. ஃபார் சர்ப்ரைஸ் 40 பாகிஸ்தானி பிளேயர்ஸ் பண்ண இந்த SA20 மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் லைக் அசாம் கான், இமாம் உல்-ஹக், அப்ரார் அகமது அண்ட் செயிம் ஐப் இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக யாருமே வந்து செலக்ட் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் எல்லா ஃப்ரான்ச்சைஸியுமே வந்து இந்தியன் ஓனர்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 எடிஷன்லேயே பாகிஸ்தானி பிளேயர்ஸ் வந்து SA20 ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் SA20 இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாகிஸ்தானி பிளேயருமே ப்ளே பண்ணது கிடையாது. அது இந்த சீசன்லையுமே கண்டினியூ ஆக தான் போகிறது. அண்ட் ஒரு 150 பிளேயர்ஸ் பண்ண இங்கிலாந்துலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் லைக் ஜேசன் ராய் அண்ட் அலெக்ஸ் சேல்ஸ்லாம் வந்து இந்த ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் லிஸ்ட் பற்றின இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். கண்டிப்பாக ஃபுல் லிஸ்ட் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் லிஸ்ட் வந்து பை திஸ் மந்த் எண்ட் கண்டிப்பாக வந்துடும். SA20யோட ஃபுல் ஷெட்யூலை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்கேஸ் செக் அவுட் பண்ணலாம், செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ SA20 பிளே ஆஃப்ஸ்க்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா January 21, 2026 ஆரம்பிச்சு January 25, 2026 அன்னைக்கு முடியும். ஸோ குவாலிஃபயர் 1 வந்து கிங்ஸ் மெட்ல நடக்கும். எலிமினேட்டர் செஞ்சுரியன், குவாலிஃபயர் 2 நம்மளோட ஹோம் கிரவுண்ட் வேண்டரஸ்ல, அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் MI கேப் டவுன் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் நியூலண்ட்ஸ்ல நடக்க போகிறது. The 100 நெக்ஸ்ட் சீசனில் வந்து ஒரு பெரிய ரீபிராண்டே நடக்க போகிறது. பிகாஸ் எவ்ரி டீமோட நேம் வந்து சேஞ்ச் ஆக போகிறது. ஸோ நம்ம மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட நேம் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸாக வந்து ரீநேம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ MI அவங்களோட டீம் நேமை வந்து MI லண்டன்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஓவல் இன்வின்சிபிள் சைடை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட டீம் நேம் வந்து MI லண்டனாக மாறும். ஆல்ரெடி MIயோட ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து நிறைய லீக்ஸில் இருக்குது. ஸோ SA20 MI கேப் டவுன், MLCயில் MI நியூயார்க், ILT20 MI எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து IPL அண்ட் WPL இருக்காங்க. அண்ட் இப்போ The 100 MI லண்டன். இஃப் ஐம் நாட் ராங் இவங்க தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் அரௌண்ட் த குளோப் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ கைஸ் இதே வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.